சொல்லப்படுற ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். அந்த அந்த வலையில இருந்து விடுதலை பெறத்துக்கு எங்க போறாங்க? பல வகையான திசையில பிசாசு அலைகிறான். சர்ச்சில வந்தவன் என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. சர்ச்சுக்கு வந்த அற்புதம் நடக்காது. ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வந்தாலும் அற்புதம் நடக்காது. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷனா மனுஷி அந்த தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம சும்மா பான் பராக்கியம் நம்ம பீடாவையும் போட்டுன்னு தண்ணி சாப்பிட்டு அல்லேலூயா என் குழந்தைக்கு வாந்தி பேரினா ஏசு என்ன சும்மாவா? ஏசு சும்மாவா? நீ புறம்போக்கு மாதிரி இருப்ப. உனக்கு இயேசு வந்து நன்மை செய்யணும். நீ அதுக்கப்புறம் இயேசுன்னு சொல்லவே மாட்ட. ஆன்ஸுன்னு பான்ஸுன்னு சரக்குன்னு இதுன்னு அப்படியா இருக்குது. தன் பாவத்தை விட்டு விலகிறவனா வாழ்க்கை. அது அறிக்கை செய்து விட்டு விலகிறவனா அவனும் வாழலாம், அவன் புள்ளக்குட்டியும் வாழலாம். இல்லைன்னா அடிக்கடி பேஜார் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைல சொன்னான் பேஜார். அப்ப அந்த பேஜார் வந்தவன் என்ன ஆகும்? ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் கர்த்தர் அங்க சீட மாட்டார். கர்த்தர் சீட மாட்டார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால அவர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தரையே நோக்கி நிற்கிறனால நோய் இந்த வலைய கர்த்தர் நீக்கிடுவாரு. நோயை கொடுக்கிறது யாரு? பேய். அந்த வலைய நோய் தொடர்ந்து நோயா வருது. என்னன்னு தெரியல. என் பையனுக்கு ஒரே நோயா இருக்குது, என் பொண்ணுக்கு ஒரே நோயா இருக்குதுன்னு சொன்னா பிசாசு வலை போட்டுக்கணும். அந்த வலையை நிரந்தரமா கிழிச்சி எறியணும். கிழிச்சி எறியணும்னா நீ கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். சரக்கையே நோக்கி பார்த்தீங்கன்னு, ஆன்சியே நோக்கி பார்த்தீங்கன்னு, அப்பா அம்மாவையே நோக்கி பார்த்துட்டீங்கன்னா ஒன்னா நடக்காது. பெருசா இதான் நடந்துடும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, படைச்ச தெய்வத்துக்கு மேல என்ன வைக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பா. கர்த்தருடைய வழியை தெரிஞ்சுக்கிறது யாரு இன்னைக்கு ஆசைப்படுது? யார் ஆசைப்படுது? இப்ப போய் பாருங்க. பெரிய பெரிய சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க வீட்டுல இப்ப போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே வாயால சொல்லுங்க.
சொல்லக்கூடாது, பேய் பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லணும். டிவி பார்த்துட்டு போன அவங்க கிறிஸ்தவர்கள் இல்ல, அவங்க பிசாசுகள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசின் ராஜ்யத்துக்கு போறவங்க. இயேசு சும்மா ஊர்கா மாதிரி தொட்டுக்கோங்க, தொட்டுக்கோங்க. வர வேதனை, பெரிய பெரிய வேதனை வரும், பாடுகள் வரும். ஆனா கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரு. டிவி தான் கொடுக்கணும், டிவி தான் கொடுக்கணும். உங்க வீட்டு குழந்தை குட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெற்றோர் என்ன பண்ணுங்க, காலையில டிவி ஆன் பண்ணிட்டு பாய வச்சு அந்த டிவி நடுவில் போடுங்க. போட்டுட்டு டிவி, என் கண்ணு எப்பவும் எதை பார்த்துட்டு இருக்குது, டிவியே பார்த்துட்டு இருக்குது, டிவி நீ தான் சொல்ல கொடுக்கணும். அப்ப மட்டும் இயேசு, அப்ப மட்டும் இயேசுவான், அப்ப மட்டும் இயேசுவான். என்னையா அயோக்கியத்தனம், என்னையா அயோக்கியத்தனம், என்ன அயோக்கியத்தனம். இயேசுக்கே நீங்க கலறீங்க போலயே, கலறீங்கல. ஏன் அந்த ரெட்டை வாழ்க்கை, ஏன் அந்த ரெட்டை வாழ்க்கை? இந்த ரெட்டை வாழ்க்கை நரகத்துக்கும் போக மாட்டீங்க, பரலோகத்துக்கும் போக மாட்டீங்க. நடுவில் என்ன ஆகும்? நடுவில் அந்த இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க. நான் அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, அசிங்கமா இருக்கீங்க. பரலோகத்துல இருக்கிறவங்களும் பார்த்துங்கள கிட்டதா சிரிப்பாங்க, நரகத்தில் அங்க பிசாசு பின்னின்னு இருப்பான். இது அவனால வேண்டது. இயேசுவும் ஒன்மா பிசாசும் ஒன்மா, இயேசுன்னா பிசாசும் ஒன்மா. அவன் பூமி எங்க சுத்திட்டு இருக்கிறான்னு இருக்குல்ல, நம்ம பூமியில தானே வாழ்றோம், கொஞ்சம் அவந்தயம் இருக்கணும்ல. அதனால கொஞ்சம் நாங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், தாரா ஸ்ட்ரைட்டா போயிடும். கொஞ்சம் பாதி அங்க கொஞ்சம் பாதி இங்க, அங்கேயும் போகாது இங்கேயும் போகாது, நடுவில் தொங்கி இருக்கும். தவறு, அது தவறு. அப்ப இன்னைக்கு தம்பி, இந்த தம்பி கூட அநேக நாட்கள் போன் பண்ணிட்டு இருக்கிறான். தனியார் சந்திக்கணும், தனியார் சந்திக்கணும். இல்ல தம்பி அங்க சர்ச்சுக்கு வா அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போனேன். அவன் அடிக்கிற ஒரு பெரிய ஜோக்கு, நான் சர்ச்சுக்கு போனேன். வருஷ கணக்காக அவன் ஜோக் ஒன்று அடிப்பான், பஞ்ச் டைலாக் ஒன்று. தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாலமன். பஞ்ச் டைலாக் ஒன்று அடிப்பான். சினிமாக்காரெல்லாம் அடிக்கிறாங்க, பஞ்ச் டைலாக் அடிப்பான். அது மாதிரி ஐயா பிரச்சனையா உங்களை பார்க்கணும், வீட்டில் இருந்து எப்போ பார்க்கலாம். இல்லை தம்பி நான் வரேன் இந்த ஊருக்கு, நீ சர்ச்சுக்கு, இல்லை நான் சர்ச்சுக்கு போனேன். இதுக்கு மேல ஒரு ஜோக் இருக்கா? அப்போ நான் சொன்னேன், ஏன் தம்பி சர்ச்சுக்கு போகல, உன் வலைய வெட்ட மாட்டாங்களா? உன் வலையில இருந்த உடனே உங்க பார்த்து பிரிச்சு விட்ட மாட்டாரா அப்படின்னா, அவருக்கு எது இல்லையா, எது இல்லையா, ஆவிக்குரிய பார்வை இல்லையா. அந்த பார்வை பேர் என்னது? தீர்க்க தரிசனம். அது இல்லையா அவருக்கு? அல்லேலூயா. அது இல்லையா, அது இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? வெறும் ஒன்ன மாதிரி அவனும் சாதாரண கண்ணை வச்சிருக்கான். அவனா போய் ஐயா ஐயான்னு போயிட்டு அவன்கிட்ட கும்மி அடிச்சுன்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? யோசிச்சு போன. உன் கண்ணு மாதிரி தான் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு என்ன இல்ல, தீர்க்க தரிசன பார்வை இல்ல. அப்போ உனக்கு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வலைய வந்து யார் பார்ப்பா? யார் கண்ணுக்கு தெரியும்? தீர்க்க தரிசனுடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு வாங்கினா வர முடியாதான். நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஒரே சர்ச்சில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே சர்ச்சில் ரொம்ப வருஷமா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அதனால என்னால வர முடியாது. தனியா உங்களை வந்து இப்ப பாக்குறேன். தவறு அது. தன்னை தீர்க்கதரிசி சொல்லி நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. இப்போ போய் வீட்டுல பாருங்க, இப்பெல்லாம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருப்போம், டைட்டா சாப்பிட்டு இருப்போம். காணிக்கு ஏனின்னு காலையிலே கடையை வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு, காலையிலே வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா தீர்க்கதரிசிங்க அப்படி வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட மாட்டாங்க. யோவான் சாணன் ஏதோ நான் 4 வார்த்தை பேசுறேன், அதுக்கப்புறம் போய் மலையில ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னாரா? இங்கேயும் அங்கேயும் கத்தின்னு ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துன்னு அப்படியே
அல்சேஷன் டாக் மாதிரி லோல் 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 அப்படி குலைச்சினே சுத்துறாரு. அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசியின் ஆவி. கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி இந்த ஜனங்கள் கடின இறுதி உடையவர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி எனக்கு இருக்கிறார் என்பது அவர்கள் அறிய வேண்டும். கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சொல். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ கேட்கறியோ இஸ்ரவேலர்ல ஒரு தீர்க்கதரிசி என்னுடைய தீர்க்கதரிசி இருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி தான் அவங்களுக்கு பாவத்தை குறித்து சொல்லுவான். உங்க போதகர் சொல்ல மாட்டாரு. ஆன்ஸ் போடுறேன் தண்ணி அடிக்கிறாங்க சொல்ல மாட்டாரு. எங்க சொல்ல மாட்டார். சபைக்கு வராது போயிட்டா 50 ரூபா போயிடுவேன். எங்க சொன்னா சபைக்கு வராத முறிக்கின்னு போயிட்டாங்க 50 ரூபா போயிடுங்க, 10 ரூபா போயிடுங்க. ஏதோ வெங்காயம் தான் வாங்கலாம். அல்லேலூயா. போடா வெங்காயம். அல்லேலூயா. வெங்காயம் நிறைய வெங்காயம் இன்னைக்கு ஃபாஸ்டா இருக்கு. வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? இல்ல உரிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன இருக்கும்? ஐயா கிட்ட என்னதான் இருக்கு, ஐயா கிட்ட என்னதான் இருக்கு. 10 வருஷமா அந்த சர்ச்சைக்கு போனீங்கன்னாலும் அங்க என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்க வீட்லயும் ஒண்ணுமே இருக்காது. ஏங்க அபிஷேகம் பெற்றீங்களா? இல்லை. 10 வருஷமா இந்த சபைக்கு போறீங்க, அபிஷேகம் இல்லை. ஆவியானுடைய வார்த்தையை பேசுவீங்களா? இல்லை. அந்நிய பாஷை பேசுவீங்களா? இல்லை. ஆவியம் பகுத்தறிவீங்களா? இல்லை. உங்களுக்கு அப்ப என்னதான் தெரியும்? மாசத்துல ஒரு நாள் கன்வென்ஷன் வைப்பாங்க. நாங்க கூட 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுப்போம். நல்லா பிரியாணி போடுவாங்க. என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்துருக்கணும்? வெளியேறப்பட்ட செய்தி எங்க யாருக்கு வந்து பாத்தீங்களா? வெளியேறப்பட்ட செய்தி தமிழ்நாட்டுக்கு தேவையான செய்தி எங்க வந்து பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களை ஆண்டவரே அதிகமா ஜீசஸ் எங்க அவர் என்னதான் நேசிச்சாலும் நாங்க அவரை நேசிக்க மாட்டோம். சீக்கிரம் விட்டீங்கன்னா நல்ல அருமையான சீரியல் இருக்குது, நாங்க போய் பார்த்துருவோம். சீரியஸா பார்க்கணும். எங்களை சீக்கிரம் விட்டீங்கன்னா எங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் தேடி இருப்பாங்க. தெரியாத நான் வந்து மாட்டினேன். ஏதோ அளவுக்கு அளவுல விட்டு அந்த மாதிரி விடுவாங்கன்னு பார்த்தா ஓயாத இயேசுவான். அநியாயம். ஓயாத இயேசுவான். சும்மா ஏசு ஏசுனா உலகம் எங்களை ஏசிட்டீங்க, ஏசிட்டீங்க. ஓயாத ஏசி எப்போ தெரியுமா தேடுவோம்? நுரையீரல் அப்படியே நுரை வந்துட்டான். நுரையீரல் அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஓயாத யார் தேடுவோம்? வேலைக்கெல்லாம் லீவ் போட்டுருவோம். ஈரல் வீரல் விட்டுச்சுன்னா யார் தேடுவோம்? ஓயாத இயேசு 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 தேடுவோம். எப்ப தேடுவோம்னா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டு எதுவுமே ஒண்ணுமே ஆகலன்னு கடைசியா நம்ம என்ன பேசுவோம்? இயேசு இயேசு இயேசு. அதுக்கு முன்னாடியே நீங்க தேடிட்டீங்கன்னா உலகம் உங்களுக்கு இயேசு 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 இயேசு. உங்களுக்கு வேற வேலை இல்லை. வயசு பையன் என்ன மாதிரி வேலை செஞ்சுன்னு குச்சின்னு ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக ஒரு படம்லாம் பார்த்துக்கின்னு சைட்டு கிட்ட நடிச்சுட்டு வேண்டியதில்லை. இப்போ உனக்கு இயேசு தேவையா? இப்போ இயேசுவ உன் வாலிப நாட்களிலே உன் சிஸ்டரை நினை. நினைச்சினாலே என்ன வரும்? அந்த நினைவுலாம் வராது. எந்த நினைவு? அந்த பிகர் நினைவு, இந்த பிகர் நினைவு, இதெல்லாம் வராது. அந்த பிகர் நினைவுலாம் வந்தா என்ன பண்ணும்? ஒரு நாள் அந்த பிகர் டாட்டா காட்டிச்சுன்னா இந்த பிகர் என்ன ஆயிடும்? ஒரு நாள் அந்த பிகர் டாட்டா காட்டிச்சுன்னா இந்த பிகர் என்ன ஆயிடும்? இதெல்லாம் தாடி வந்துடும், கண்ணெல்லாம் உள்ள போயிடும். இந்த பிகருக்கு சாப்பிடவே பிடிக்காது, இந்த பிகருக்கு தூங்கவே பிடிக்காது. அதனாலதான் அந்த பிகர் மேல ஆசைப்படுங்க. வாலிப நாட்கள்ல பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் எந்த பிகர் மேல ஆசைப்படணும்? இயேசுன்ற பிகர் மேல.
ஃபிகர்னா பொண்ணு நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் நீ ஃபிகர்னா பொண்ணு நினைச்சுக்காங்க. ஃபிகர்னா முகம். இயேசுன்ற முகத்து மேல ஆசைப்படுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறார். ஜீசஸ். அல்லேலூயா. சங்கீதம் 37 31 இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. மாட்டவே மாட்டான். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. அல்லேலூயா. வேதம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் இருந்தாதான் அவரை நோக்கி பார்க்க முடியும். அவரை நோக்கி பார்க்கும்போது தான் உனக்கு இருக்கிற வலைய அதுக்கு நீக்கலாக்கி விடுவார். இல்லைன்னா அந்த வலையிலேயே நீ சிக்குப்பட்டு கிடப்ப. அல்லேலூயா. அந்த வலையை நீ நீக்க முடியாது, அது அவராக தான் முடியும். அல்லேலூயா. அவருடைய வேதம் உன் இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருந்தாதான் நீ அவரையே நோக்கி பார்ப்ப. அல்லேலூயா. காதல விதவிதமா காதலிக்கு டைலாக் பேசுறானா இரவும் பகல யாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க? அவனையே நினைச்சுட்டு இருப்பாங்க. என்ன அருமையா பேசுனாரு, உன்னை பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்குது. உன் மூக்கு இருக்குத கொடமிளகா மறைக்குது, உன் பல்லுக்குதா அப்படியே கோதுமை மாறிக்குது, ஐயோ உன் கண்ணு இருக்குதா அப்படியே வந்து சின்ன வயசுல நான கோது மாறிக்குது. நான் மாதிரி அவர் பேசினாரு. உன் காதுக்குதுல அப்படியே எங்க ஆயா முன்ன பாயில அப்படி மடிச்சு வாயில போனோம், அதே மாதிரி அப்படின்னு சொன்னாரு. என்ன மாதிரி அவர் பேசினாருன்னு அந்த தொடர்பு கட்ட வளர்ந்ததெல்லாம் வந்து இது என்ன பண்ணும், இந்த பிகரு, பெண் என்ற பிகரு, அது அப்படியே அதையே நினைச்சின்னு அவன் ஞாபகத்திலே இருக்கும். அவன் ஞாபகத்திலே இருக்கும். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், பைக் எடுத்து வந்து பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணா வரும் ஒரு சவுண்டு, அதே மாதிரி அவன் பைக்கே இல்லாம உன் பக்கத்துல வந்து ஒரு சவுண்ட் விட்டு போயிருப்பான். அது என்ன சவுண்டுன்னு உனக்கே தெரியும். அல்லேலூயா. 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 எங்க வாலிய பொண்ணு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. பைக்கே எடுத்துன்னு வராத அவர்கிட்ட ஒரு சவுண்ட் வருது. எப்போ வந்து வண்டி எடுத்துட்டு வர்றாரு நல்ல சவுண்ட் வரும். இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வர்ற என்ன இது, அவன் போன ஒரே நாத்த அடிக்கும். என்னது உன் வாழ்க்கை நாணம், உன் வாழ்க்கை நாணம். உன்னை எங்கெங்கெல்லாம் சுத்தமா சுத்தி காட்டிட்டு அதோ பார் மெரினா பீச்சு, அதோ பார் பூண்டி, அதோ பார் இது, அதோ பார் அது ஃபுல்லா காட்டிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீ எதை பார்க்கணும், 31வது வசனத்தை தான் பார்க்கணும். எங்க படிங்க, யாராவது வாலிப பெண்கள் படிங்க. ஜீசஸ் இருக்கிறது, அவன் நடையில ஒன்றும் பிசகுவதில்லை. அதுக்கப்புறம் நீ உருப்படி ஆயிட்ட. உங்ககிட்ட என்ன இருக்கணும், இதயத்துல வசனம் இருக்கணும். இதயத்துல வசனம் தான் யாரை நோக்கி பார்ப்பேன். அவன் நிறைய டைலாக் எல்லாம் விட்டுட்டு போனான், அவனையே நினைச்சுட்ட. அவன் கடைசியில வண்டி இல்லாமலே அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற எங்க போயிட்டாங்க, புகையா விட்டுட்டு, புகைய கருப்பு புகைய விட்டு ஒரே நாத்தம் பண்ணிட்டு போட்டான். அப்புறம் நிம்மதியே இல்லாம வேதத்தை தான் புரட்டி புரட்டின்னு புரட்டி எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே, எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி புரிய வச்சுன்னு ஏசு இப்படி நடந்துருப்பாரு. அவர் நடந்து போகும்போது எவ்வளவு பேர் கூட போயிடலாம் வித்யா. ஐயோ அந்த 2 மீனை தொட்டுக்கிறாரு, அந்த 5 பூரிய தொட்டுக்கிறாரு, இங்க அவ்வளவு ரொம்பிட்டு பாத்தியா. யார நினைக்க ஆரம்பிச்சிங்க, அவருடைய அற்புதத்தை நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஹீரோன்னு ஒருத்தன் ஒரு 0 ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹீரோன்னு ஒரு 0 என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரோல் பண்ணிட்டு போயிடும். அது 0ன்னு லாஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல என்ன தெரியும், அதுக்கு ஹீரோ மாதிரி தெரியும், கட்சியில அது 0ன்னு தெரிஞ்சிடும். ஐயோ அப்ப ஹீரோ யாரு தான், அப்ப ஹீரோ யாரு தான் அப்படின்னு ஏன்னா மாறி ரொம்ப வாய்த்தோடுக்கு உள்ள வந்து சொல்லுவான், எங்கள் கதாநாயகன் எங்கள் இயேசு ஒருவரே,
எங்கள் ஹீரோ எங்கள் இயேசு ஒருவரே. இந்தியாவில் ஒவ்வொரு திசையிலும் அவர் ரசிகர் கூட்டம் பெருகுது. அனுதினமும் அவர் நட ஸ்டைல் தான், அந்த வாக்கிங் ஸ்டைல் தான், அந்த டாக்கிங் ஸ்டைல் தான், கலர்ஃபுல் ஸ்டைல் தான். எங்க ஆண்டவர் அவ்வளவு ஒரு அழகான கலர். அவர் நட ஒரு ஸ்டைல், அவர் பேசுறது ஒரு ஸ்டைல், அவர் திரும்புறது ஒரு ஸ்டைல், அவருடைய விரல நீட்டுறது ஒரு ஸ்டைல், அவருடைய அற்புதம் பண்றது ஒரு ஸ்டைல். ஹல்லேலூயா. அவர் வந்து ஹல்லேலூயா செத்து போன முன்னாடி அவர் நின்னானா ஹல்லேலூயா பேரை கேட்டா உலகமே அதிரும். இயேசுனா உலகமே அதிரும். ஜீசஸ். ஹல்லேலூயா. அதனால நீ இங்க இருக்கிற பூமியில ஜீரோவெல்லாம் நம்பணும்னு வச்சுக்க, ஒரு நாள் நீ ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை ஜீரோவா மாறிடும். ஹல்லேலூயா. உண்மையா ஜீரோவா மாறிடும். அப்ப இந்த ஒரிஜினல் ஹீரோட தான் வரணும். ஹல்லேலூயா. வந்தது மாத்திரம் இல்ல. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் ரசிகையா இல்லாம போயிட்டேன், இவ்வளவு நாள் நான் ரசிகனா இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு புதுசா மன்றத்துல சேருவீங்க. ஹல்லேலூயா. அந்த மன்றம் தான் பேரொளி மன்றம். அந்த மன்றம் தான் பேரொளி மன்றம். நீங்க அங்க தின்னுற ஆளு தான். ஹல்லேலூயா. உங்க பாவம் அழுக்க சும்மா தண்ணியில போட்டு துவைச்சு 3 வாட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வாட்டி உங்களை துவைச்சோன்னா நீங்க 3 வாட்டி வாஷ் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இங்க வந்து எந்த ஆவியில குதிப்பீங்க? ஹல்லேலூயா. எந்த ஆவியில குதிப்பீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில. ஹல்லேலூயா. ஹீரோவுடைய ஆவியில குதிப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு நாள் வலையெல்லாம் போட்டானே, அந்த வலைய பார்த்து நீங்க சிரிக்கலாம். யாராவது அந்த வலையில மாட்டீங்கன்னா சிரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த வலை கிழிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரிஜினல் ஹீரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வந்து 37வது ஜீசஸ் 37 34 படி. கைகோள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. once more நீ கட்டாதிரு அவருடைய ஒளியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அருள் கொண்டு போவதை நீ காண்பாய். உனக்கு வலைய விரிச்சாங்க, அவன் அறுந்து போறத. ஹல்லேலூயா. நீ பாப்ப. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நாசத்தை பண்ண அவன் அறுந்து போற அந்த பிசாசு ஹல்லேலூயா அறுந்து போறத நீ பாப்ப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பிசாசா இருக்கிறதுக்கு நீ ஹல்லேலூயா. அங்க ஒரு அம்மா வந்து தாயத்தை கொடுக்குது போவாத, டேஞ்சர் ஆயிடும் உனக்கு. யாரா இருந்தாலும் சரி, உனக்கு எச்சரிப்பின் சத்தம் வருது. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய சீமா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய படிப்பாளி இருந்தாலும் சரி, நீ பெரிய போட்டியா வச்சிருந்தாலும் சரி, ஏசுகிட்ட விளையாடாத. ஹல்லேலூயா. ஏசுகிட்ட விளையாடாத. நிர்மூலமாக்கிடுவார். ஏசுகிட்ட விளையாடாத. ஏசுகிட்ட விளையாடாத. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூவி அலையாத, கிறிஸ்டியன் சொல்லாத, சாபத்தில் ஆகிட. யாரா இருந்தாலும் சொன்னேன், பி கேர்ஃபுல். இயேசு எச்சரிக்கை சொல்கிறார். ஹல்லேலூயா. பி கேர்ஃபுல். சாத்தானுடைய வழி, சாத்தானுடைய வழி. முடிஞ்சா இயேசு கிட்ட உண்மையா இரு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் செய். இயேசுகிட்ட மாத்திரம் தான் இருக்கணும். இயேசுகிட்ட மாத்திரம் தான் இருக்கணும். இயேசுகிட்ட மாத்திரம் தான் இருக்கணும். கணவனே வந்து நீ கணவன்கிட்டயே இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீ அவனுக்கு சொல்லாம எங்க போயிட்டு எங்க போன பெரிய பிரச்சனை ஆயிடுது. பரலோக தேவன் மணவாளன், இந்த மணவாட்டி தன்னுடைய பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ அங்க எங்க போன நினைச்சுக்க, நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க எங்க போற நினைச்சுக்க, அப்படி நிலைமை பயங்கரமாயிடும். இயேசுவை விட்டு, இயேசுவை கூட சும்மா நாள வச்சுக்கிட்டு ஏசான்னு சொல்லிட்டு எல்லா கருமத்தையும் பண்ணிட்டு இருக்காத.
நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, கவலை. என் வேதம் சொல்லுது, என் வேதம் சொல்லுது, நான் இயேசுக்காக சாகத்துக்கு நான் போட்டுருக்கேன். அல்லேலூயா. என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ போறேன். என் பிள்ளைங்க நான் முத்த முத்தனே சுத்தல. நாளைக்கு என் பிள்ளைங்க கல்யாணம் ஆனாலும் வந்து பேரம் பேத்திய போற முத்த முத்தனே சுத்த மாட்டேன், சுத்த மாட்டேன். பேரம் பேத்திய கொடுத்து என் இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற சாமுவேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானே. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னமோ ஏதோ எழுதிட்டு சொல்லி காத்துல விட்டுறாதீங்க. பயங்கர டேஞ்சரான வசனங்கள். சும்மா கர்த்தரை விளையாட்ட நினைக்காதீங்க, கர்த்தரை விளையாட்ட நினைக்காதீங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி விளையாட்ட நினைக்காதீங்க. நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி நாவிலே என்னுடைய வார்த்தையை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசியை கிண்டல் பண்றதோ, தீர்க்கதரிசியை கேலி பண்றதோ, அல்லேலூயா, அது உங்களுக்கு அழிவை கொடுக்கும், அது ஆனந்தத்தை கொடுக்காது, அது அழிவை கொடுக்கும். உனக்கு தீர்க்கதரிசினா என்னன்னு தெரியாது, போதகர்னா என்னன்னு தெரியாது, சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாது. நீ பாட்டு இஷ்டத்துக்கு அல்லேலூயா தீர்க்கதரிசியை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன் நிலைமை விபரீதமாயிடும். அல்லேலூயா. நீ தமிழ்நாட்டுக்கே அல்லேலூயா பெரிய சொத்துக்காரனா இருந்தாலும் சரி, சொத்துக்காரியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க, ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. ஒரு நொடி பொழுது பஸ்பமாக்கிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட விளையாடுறாரு. அல்லேலூயா. காட்டுவாசி மாதிரி வாழ்றாரு. தேவையா தேவையா? எந்த ஞானம், எந்த ஞானம், எந்த ஞானம்? வேதத்துல ஞானத்தை கேட்டது யாரு? நீ சொல்லுப்பா, வேதத்துல ஞானத்தை கேட்டது யாரு? சாலமோன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எடுங்க. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம். மிகுதியான நான் ஞானத்தையும் புத்தியும் கடற்கரையான மனதறியான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அல்லேலூயா. இதோட சத்தமா யாராவது படிக்க பார்க்கலாம். புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அல்லேலூயா. அது படிங்க. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் சத்தா என்னும் ஆகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அல்லேலூயா. அடுத்து லெபனானில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். அல்லேலூயா. நெக்ஸ்ட். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஞானம் உடையவன். அல்லேலூயா. அந்த ஞானம் எங்க தெரியுமா சந்திச்சு, எங்க தெரியுமா சந்திச்சு? ஆரம்பத்துல ஆதியாமத்துல அல்லேலூயா வழி விலக போறதுக்கு வழியா இருந்தது. ஆண்டவரை விட்டு வழி விலக போறதுக்கு காரணம் வந்தது யாரு? இங்க காரணம் வந்தது யாரு? இன்றைக்கு அநேகர் உங்க வீட்டுக்கு தலையாருமா? நீயா உங்க மனைவியா?
எங்க இதயத்தை தொட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு யார் தர? யாருப்பா? வேற புத்தகத்தை கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரு வழி விலகி போவாங்கன்றதே வேதத்துல தெளிவா இருக்கு. பொண்டாட்டிக்கு பயப்படுறாங்க. அல்லேலூயா. பொண்டாட்டி வார்த்தைக்கு பேதி ஆகுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. எங்க ஒருத்தர் கை வச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பைபிள கை வச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படி ஆகிறாங்கன்னா, இவங்க வந்து அந்நிய தேவனுடைய வழியில இவங்க போறாங்க. ஏன் வேதம் சொல்லுது. ஏன் போறாங்க? அல்லேலூயா. ஏனா கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. அப்படியே ஆவி. அல்லேலூயா. ஆவி அநியாயம் எங்க அட்டுழியம் நடக்குதோ அங்க ஆண்டவருடைய ஆவி ஒரு அளவுக்கு அதிகமா கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பி படிங்க. போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. 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 மனைவிக்கு ஜாதகா போடுறவங்க எப்படி இருப்பாங்க? யாருக்கு உத்தமமா இருக்க மாட்டாங்க? ஆண்டவர்கிட்ட என்ன போடுவாங்க? சீன் போடுவாங்க. நாங்க ரட்சிக்கு போட்டோம், நாங்க கர்த்தருடைய ஆளுன்னு சீனா போடுவாங்க. உள்ள என்ன நடக்குமா? அந்நிய தேவர்கள். அல்லேலூயா. எல்லாம் இவங்க யாரா? அந்நிய தேவனுடைய வழியில போவாங்க. யாரா? ஞானத்துல சிறந்தவங்க, கர்த்தருடைய பாத வழியில இருக்கிறவங்க, கர்த்தருக்காக வாழணும்ன்ற இருக்கிறவங்க. அவங்க எங்க விடுறாங்க? எதிர விடுறாங்க? ஸ்திரீ. வெறும் ஸ்திரீ போடல, அங்க அதே மாதிரி ஸ்திரீ. நீர் உண்டாக்கிய ஸ்திரீ தான் என்ன வஞ்சித்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு அவன் சொல்றான். ஒண்ணுமே வேதத்தை பார்க்காம எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உழைக்கிறதுக்கும் எனக்கு அப்படியே சுத்தி வரத்துக்கும் தான் இருக்குது அப்படின்னா டிக்கெட் எங்க போயிடும்? ஏசி டிக்கெட் எங்க போயிடும்? எங்க போயிடும்? பாதாளத்துக்கு. பாதாளத்துல போய் தான் பரலோகமா? என்ன எங்க இயேசுவை காணோம்னு சொல்லி இருக்கோம். எங்க இயேசுவை காணோம்? லூசிபர் சொல்லுவான், இயேசுவா? இயேசு இங்க தெரியா? ஐயோ, நீ ஒரு நாள் உருப்படியா வேதத்தை வாசிச்சது இல்ல. வேதத்துல இருக்குதா? நீ எங்க உங்களை மாதிரி ஆளுகள் எங்க வருவீங்கன்னு இருக்குது. நீ ஒரு நாள் பார்த்தது இல்லையா? ஒரு நாள் இடிச்சவன் அவன் சொல்லுவான், பூமியில என்னதான் நீ பண்ண? அவன் கேட்பான், அவன் சுவிசேஷம் அறிவிப்பான். பூமியில நீங்க கிறிஸ்டின் என்னடா செஞ்சீங்கன்னு கேட்டா, முதல்ல நான் கல்யாணம் பண்ணினேன், என் பொண்டாட்டியை காப்பாத்தினேன், அப்புறம் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை போந்துச்சு, அதை காப்பாத்தினேன், அதை தெய்வமா நினைச்சேன், என் பிள்ளைங்க தெய்வமா நினைச்சேன். ஒரு அவங்க பொண்ணு படிச்சுக்கிட்டே எதை படிச்சுட்டு பைபிள் இல்ல உலக படிப்ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ABCDEFGH. இதெல்லாம் என்னது? பட்டம். இதெல்லாம் என்னது? பட்டம். என் பொண்ணு Z வரைக்கும் படிச்சிச்சு தெரியுமா? என் பொண்ணு எது வரைக்கும் படிச்சிச்சு? Z வரைக்கும் படிச்சிச்சு. அது பேர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ABCDEFG படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை படிச்சேன்னா, ஆமா நாங்க அதெல்லாம் படிக்க மாட்டோம், நாங்க போற சர்ச்சுக்கு அதெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. அப்படியே படிச்சு எங்களுக்கே தெரியாம ஆண்டவர் இறங்கிட்டாருன்னா எங்க சர்ச்சை விட்டு தெரிஞ்சிருவாங்க. ஏமா எங்க ஐயாவுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க ஐயா யாரால பிடிக்கப்பட்டது? பிசாசால. எங்க
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தான் பாரதத்துல சுவிசேஷம் சொல்ற மாதிரி இருக்க கூடாதுமா. உங்களுக்காக அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கடைசியில எண்ணெய மிச்சாரு, எங்க சீனே இல்லாம ஆக்கிட்டாரு. உங்களுக்காக ரத்தத்தையே சிந்தினாரு. நீங்க என்னன்னா மனைவிக்காக வாழ்ந்துன்ற, அப்புறம் பிள்ளைக்காக வாழ்ந்துன்ற, அப்புறம் பேரன் பேதிக்காக வாழ்ந்துன்ற, அதுக்கப்புறம் என்ன நான் ஐயோ வந்துட்டேன்னா இல்ல எல்லாத்தையும் நல்ல ஓட்டத்தை முடித்தேன். என்னது நல்ல ஓட்டத்தை முடித்தேன், நித்தியத்துக்கு வந்துட்டேன். நித்தியம் இல்லடா, இது நத்தியம். இங்கே தான் இருக்கணும். என்னங்க என்னங்க இந்த மாதிரி பண்றீங்க? எங்க வீட்டாட்டெல்லாம் வந்து காலை வந்து வெளியே போயிட்டு வந்தா டோர் மேட்ல தான் தடவுவாங்க. நீங்க என்னங்க என்ன படுக்க வச்சியா மூஞ்சில தடவுறீங்க? லூசிபர் என்ன தடவி இருப்பான்? காலை எதுல தொடச்சிருப்பான்? நம்மளை படுக்க வச்சு முகத்துல தடவி இருப்பான். முகத்துல ஏண்டா அவன் சொல்லுவான், ஏண்டா ஒரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை நீங்க படிச்சது இல்லையா? அதை இருதயத்திலே வச்சது இல்லையாடா? எங்களுக்கு அது நேரமே இல்லைல்ல. அதுக்கு நேரமே இல்லைன்னா நீ இங்கதான் வரணும். பைபிள் படிக்க நேரமே இல்லாதவங்க எங்க போனோம்? பைபிள் படிக்க நேரமே இல்லாதவங்க எங்க போனோம்? பாரதத்துக்கு. சவுல்னா தெரியல, பவுல்னா தெரியல, சாலமோன்னா தெரியல, தாவீதுனா தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல படிமா, ஒரு நாள் பூரா வாரத்துல ஒரு நாள் படிமா, வாரத்துல ஒரு நாள் படியா. எங்க டைமே இல்லையே. டைமே இல்லைன்னா உன் டைம் வந்துடும். உன் டைம் வந்துடும். அப்புறம் ஒரு கோழி குஞ்சு உன் டைம் வந்தோம் என்ன ஆகணும்? ஒரு சின்ன கோழி குஞ்சு, ஒரு சின்ன பானை, அப்புறம் என்னது சொல்லுங்க, ஒரு தென்னை ஓலை, அதுக்கப்புறம் ரெண்டு குறுக்கான், 4 நெடுக்கான், ஒரு தமுக்கான். ஹல்லேலூயா. இவரு சொல்லிட்டியா, நம்ம குப்புசாமி சொல்லிட்டியா, நம்ம ராமநாதன் சொல்லிட்டியா, நம்ம இவரு சொல்லிட்டியா? என்ன கூட்டாராம் யாரு? அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருப்பாரு எப்பவுமே. அல்லேலூயா சொல்வாரு. ஆனா ஆனந்தமா வாழ்றதுக்கு அற்புதமான வார்த்தைகள் உள்ள இருக்கு. அதை படிச்சியானா அது படிக்கிறதுக்கு ஒரு நேரமே இல்லை தெரியுமா? அவருக்கு எவ்வளோ பெரிய குடும்பம். உலகத்துல யாருக்குமே குடும்பம் இருக்காது. உலகத்துல யாருக்குமே குடும்பமே இருக்காது. அல்லேலூயா. யாருக்கும் புள்ள குட்டியே இருக்காது, யாருக்கும் பேரம் பேத்தியே இருக்காது. பிசாசு உன்னை வெளிப்பிடிக்க வைக்கிறான். அல்லேலூயா. பேத்தியோ பேரனா வளர்ந்து சைட் அடிச்சுட்டு அங்க நின்று இருக்கும்போது நீ போன வச்சுக்க. அல்லேலூயா. என்ன தெரியுமா லவர்கிட்ட சொல்லுவாங்க? அது பெருசு, அது வந்து சனிய லொல்லு அப்படின்வாங்க. என்னது? அவங்க லவர்கிட்ட பேத்தி என்ன சொல்லுவா? எங்க தாத்தா உருப்படாத லொல்லு லொல்லு, வாங்க அப்படி போயிடலாம். அது உனக்கு சீடே இருக்காது. உன் பேரை சொல்லுவான். உன் பேரை சாணி சாப்பிட்டு இருப்பான் ஒயின் ஷாப்ல. உங்க தாத்தா வர்றாருண்ணா, இப்ப தாத்தா பாட்டி வர்றாங்க. அது பெருசு, இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. அல்லேலூயா. நீ என்ன பண்ற? அதுக்காக உன் உயிரியே வருது, அதுக்காக உன் நேரத்தையே செலவு பண்ற. டேஞ்சர் டேஞ்சர். நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்றார். டேஞ்சர் டேஞ்சர் உடனே வராது. இப்ப நல்லா தானே இருக்கும். டேஞ்சர் எப்படி வரும்? நீங்க சொல்லுங்க. டேஞ்சர் எப்படி வரும்? ரயில்வே லைன் டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க. நீங்க அப்படி போனோடனே டேஞ்சர் ஆயிட்டீங்களா? நீங்க இப்படி பறக்க பார்த்துட்டு போன வச்சுக்க. நீ இப்படி பறக்க பார்த்தீங்க, வாழ்க்கையில எப்படி வாழனே தெரியாம பறக்க பார்த்தீங்க. உனக்கு நீயே ஞானி நினைச்சீங்க. சாலமன் மாதிரி உனக்கு நீயே ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு வேதம் சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு மனைவி சார்ந்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் படிக்கிறது இந்த சத்தியம் புரியுதா புரியலையா? புரியாம உங்களெல்லாம் லூசிபர் கூட்டு போயிடுறான். அல்லேலூயா. அப்பா நல்ல வேலை அவனுக்கு புரியவே இல்லை. எல்லாம் நம்மளால ஆயிட்டாங்க. கூட்டு போயிட்டு போறான். இன்னைக்கே கூட்டு போயிட்டு போறான். ஜீசஸ். அல்லேலூயா.
மனைவிக்கு ஜாலியாக இருக்கிறவங்க அந்நிய தேவடைய வழியில போவாங்க, எல்லா வழியிலும் போவாங்க. வழியில போயிட்டு என்ன சொல்லுவாங்க? சாலமோன் சொன்ன மாதிரி தன்னை ஞானின்னு சொல்லிப்பாங்க. தன்னை ஞானின்னு சொல்லிப்பாங்க. ஞானி இல்லை அவங்க, வேடி பைத்தியக்காரன், பாதாளத்துக்கு போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. இருந்தா மணவாளன் கேட்ட மனவாட்டியா இருக்கணும். என்ன சும்மா அந்த பூமிக்கு உண்டான காரியத்தையே பார்த்துட்டு வேதத்தை ஒரு நாள் ஆராயாதபடிக்கு, வேதத்தை ஆராயத்துக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன வந்துடும்? நேரம் வந்துருமா? டேஞ்சர். அப்படி போகும்போது ரயில்வே லைன்ல எப்படி ஓட்டா, ட்ரெயின் எப்படி ஓட்டான்னு தெரியாமலே இப்படியே பறக்க பார்த்துட்டு போனா என்ன ஆகும்? ஒரு சத்தம், ஒரு சத்தம். என்ன ஆளே முடிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இது சாத்தானுடைய தந்திரம். வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பொம்பளைங்களுக்கு குடும்ப சமையல் காரியத்துல அதிகமா உங்களை போட்டு அழுத்துறது. சில வீட்டுல பாருங்க, காலையில ஆரம்பிப்பாங்க சமையல, 4 மணிக்கு போங்க, என்னம்மா சமைச்சிட்டீங்களா? தோருக்கு தான் ஆயிரம். என்னதாம்மா பண்றீங்க? கீரை இப்பதான் ஆஞ்சிட்டு வந்தோம். என்னதாம்மா ஆயிரம்? கீரை இப்பதான் ஆஞ்சிட்டு வந்தோம். ஏமா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 பேய் பேய் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உனக்கு சமையலே ஒரு நேரம் போச்சுன்னா நீ ஆண்டவர் என்னைக்கு நோக்கி பார்க்கறது? நோக்கி பார்த்தா தானே உன் வேதனைன்ற வாதம் வந்து மாறும். தயவு செய்து வீட்டுல இந்த வசனத்தை போய் தயவு செய்து படிங்க, தயவு செய்து படிங்க. இந்த மாதிரி செய்தி இன்னைக்கு எங்கேயும் கிடையாது. இப்பெல்லாம் செய்தி வெறும் முத்தம் தான். கஞ்சா பிடிச்சிங்களா? பரவாயில்ல, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவருக்கும் கஞ்சா பிடிக்க வாங்க அப்படி முத்தம் முத்தம் அனுப்புறாங்க. இன்னைக்கு அவனை கேட்டா அவன் தீர்க்க தரிசிக்கிறான், தீர்க்க தரிசிக்கிறான். பைபிளை சரியா படிக்காதவங்களுக்கு என்னுடைய செய்தி ஒண்ணுமே புரியாது, குழப்பமா தான் இருக்கும், குழப்பமா தான் இருக்கும், ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே புரியாது. வாழ்க்கையில் இன்னைக்குதான் இப்ப இந்த வசனத்தெல்லாம் இன்னைக்குதான் வந்து நீங்க திறந்து பார்க்கறீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஜீசஸ் அல்லேலூயா. தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மகன் தகப்பன் என்ன செய்யறானோ அதே என்னது மகனும் செய்யறான், மகனும் செய்யறான். தகப்பன் என்ன வழியில போனானோ, எப்படி கர்த்தரை பின்பற்றாம இருந்தானோ, கர்த்தர் அவ்வளவு கொடுத்தாரு, ராஜ்யபலத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா கடைசியில வழி விலகி போயிட்டோம். எப்படி போனான் சொல்லுங்க, யாராவது எப்படி வழி? நீங்க சொல்லாதீங்க, இவங்க சொல்லட்டும். எப்படி வழி விலகி போனோம்? அந்நிய தேவர்களை பின்பற்றினா ஆண்டவரை விட்டுட்டு பல வழியில போறாரு சொன்னீங்க. ஏன் போனோம்? எப்படி போனோம்? ஸ்திரீயால, மனைவியால. அப்போ ஸ்திரீயானவர்களுக்கு புருஷனே தலையா இருக்கிறான்னு இருக்கு. அந்த புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? குட்டி பரவமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கீழ்ப்படியாம வாக்குவாதம் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை திட்டி, அல்லேலூயா, அந்நிய தேவர்கள் வழியில தான் போவாங்க. இயேசு கும்பிடுறோன்னு பேர் மட்டும் சொல்லிட்டு எல்லா வழியிலும் போவாங்க. அதனுடைய விளைவு ரொம்ப கஷ்டமான நிலை. இன்னைக்கு தெரியாது, நாலு காசு பணம் இருக்கும்போது தெரியாது. இது எப்பவுமே நம்ம கிட்ட ஒட்டிட்டு இருக்காது. தம்பி ஒண்ணு சொன்னான், எனக்கு பணமே பிடிக்காதுன்னா. அன்னைக்கு ஏன்டா அவனுக்கு பணமே பிடிக்கலன்னா அவன் ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னான். இது ஒரு இடமா இருக்காது, இது ஒரு இடமா இருக்காது, இது அது மாதிரி அந்த ஸ்திரீ மாதிரி, விபச்சார ஸ்திரீ மாதிரி. இது டக்கு டக்குன்னு ஆள் மாறிடும். அதனால எனக்கு சின்னதுல இருந்தே என்னத்துல வெறுப்பு. இன்னைக்கு பணம் இருக்கு,
உனக்கு சொத்து சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அந்நிய தேவனுடைய வழியில போய் ஆண்டுடைய வழியை விட்டுட்டு உனக்கு ஒரு ஆபத்து ஆண்டவர்கிட்ட முழுமையா வந்து சரணடையாம உன் பாவத்தை விட்டு நீ தொலைச்சி எல்லாத்தையும் விட்டு விலகாம உன் பாவத்தை விட்டு விலகி அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவானுக்கு அதெல்லாம் செய்யாம நான் வந்து அங்க போவேன், அங்க போய் கையில் கட்டிப்பேன், இங்க போய் காதுல அது போட்டுப்பேன், காலில் போட்டுப்பேன், காதுல போட்டுப்பேன், ஊதிப்பேன் ஓதிப்பேன். என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? ஊதிவார். ஃபுல் பவர். அந்த பவர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பிசாசு கிட்ட எல்லாம் போவாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காதீங்க. நீங்களே எல்லாம் போறவங்க தான். அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி அடியே மொழி கிடையாது. எல்லாம் போறவங்க தான். எல்லாம் இயேசுவை ஏமாத்துறவங்க தான். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏமாத்தா அவர் என்ன பண்ணாரு? ஒரு நாள் உங்களை ஏமாத்தினாரு. அல்லேலூயா. 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 ஐயா பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டார் போல நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்கிட்ட கேளுங்க, நான் என்ன சாப்பிட்டேன்? அல்லேலூயா. தண்ணி சாப்பிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருக்க சாப்பிட்டேன் தான். வேணா மோன் பண்ணாங்க. அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ரெட்டிப்பான அபிஷேகம். அல்லேலூயா. 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 அவனுக்கு மேக்கப் போடுறதே தான் விரும்பினான். நான் அவனுக்கு மேக்கப் போடணுமா? நல்ல பையன், நல்ல பையன், நல்ல பையன். அவன் மூணாவது பொம்பளைய 2 குழந்தைக்கு அம்மா அவன் சைட்டு விடுவானா? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி பிரெக்னென்ட் ஆகுது, மாசமாகுது. இவன் ஏற்கனவே பழக்கம். கணவன் வீட்டுல இல்லாத போது இவரு போய் ஒரு கொஞ்சம் மகிழ் வரான். அது இப்ப அடிக்கடி நானும் வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறான். இங்க வந்து எல்லாரும் ஆவியில நிரம்பும் போது அவன் மட்டும் அப்படியே சுத்தி ஆணி அச்சா மாதிரி ஒரே இடத்துல நிற்பான். என்னடா அது விவகாரம்? தரிசனம் பாருங்க. இது மாதிரி அவன் சாக்கடை இருக்கிறான், விபச்சார பாவத்தில் இருக்கிறான். அவனுக்கு அவ்வளவுதான். என்ன ஆயிடுச்சு? கொம்பு, அவன் ஆணவ கொம்பு நட்டுக்குச்சு. அவன் தலையில இருக்கிற ஆணவ கொம்பு நட்டுக்குச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? சீரழிந்த சைத்தான் இனத்துல இனத்தோட இனமா போய் என்ன பண்ணிட்டான்? கூடினான். இல்லையா? இங்கேயும் எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க, நானும் உங்களோட ஒருத்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பரலோகமான இடத்த விட்டுட்டு அவன் எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு வழியை காட்டுற இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அப்பப்போ அவன் வீட்டுக்காரர் போனா இவன் போய் பேசிருக்கணுமா? அவனை வந்து நம்ம எச்சரிச்சோம்னா அது தப்பு, ஆண்டு சொல்றாரு, பாவம் அது. இன்னொருத்தருடைய மனைவி மேல ஆசை வைக்காதான்னு சொன்ன அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தான். அந்த பிள்ளைங்க உடனே கீழ்படுச்சு. தள்ளி இருன்னு சொன்னனால நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியும். கரெக்டா நம்ம வந்து தள்ளி வரவங்க நமக்கு அற்புதம் நடக்குதா இல்லையா? நடக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தள்ளி வரான்னு சொன்ன உடனே அவனுக்கு அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? சீரழிந்த சைத்தான் இனத்துக்கு போயிட்டான். இவன் அங்க போறான்னா ஏன்னா என் திட்டதான் போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது திருந்தல. ஏன்னா அதுக்கு என்ன தெரியல? வசனம் தெரியாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வரதோட சரி. இந்த வசனத்தை எடுத்து போய் சீரழிந்த சைத்தான் என செவத்துல எழுதிக்கணும். அவன் எப்பேற்பட்ட யோகி. அங்க போய் பொண்ணு அலங்காரம் வேண்டாம், பரிசுத்த அலங்காரமே போதுமானது வாசல்ல சொன்னா சீரழிந்த சைத்தான்ல இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவான்? வெட்டிடுவான். இயேசு வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லியா? அங்க எல்லா வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம், ஒரு சில வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அதனாலதான் நாங்க சீரழிந்த சைத்தான் நாங்க எல்லா இடத்துலயும் கல்லுல வச்சிருவோம். இங்க இருக்க மொள்ள மாதிரி கேப் மாதிரி தான் நாங்க இங்க உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா. இங்க ஆவி கீபிலாம் எடுத்துன்னு வந்துட்டீங்க. எங்கிட்ட இருக்கிற ஒரே அசுத்தாது. நாங்க தண்ணி அடிப்போம், டான்ஸ் ஆடுவோம், நாங்க பொம்பளை வச்சுப்போம், எதனால பண்ணுவோம்? சர்ச்சை வச்சுப்போம். எங்களை யார் கேட்கறது? எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பணம் வருது, நாங்க என்னன்னாலும் செய்வோம் அப்படின்னு அவன் ஆடிக்கிறான். அவன் ஆட்டத்துக்கு நம்ம பூமியில நிறைய பேர் ஆடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கணும், ஜாலியா இருக்கணும், சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடணும், சும்மா தமாசா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்றதெல்லாம் எங்க அங்க போய் தான் பூமி அடிப்பான்.
அங்க போய் தான் கும்மி அடிப்பான். காலையிலே கொஞ்ச நேரம் கும்மி வச்சுட்டு கும்மி வச்சுட்டு அங்க ஆராதனையில ஒரு அழுகையும் இருக்காது, ஒன்னும் இருக்காது, ஒரு அசையும் இருக்காது. அதே இடத்துல இருந்துட்டு அப்படியே ஒன்னா கும்மி வச்சுட்டு கேட்கலாமா, நல்லா இருந்ததுல இன்னைக்கு செய்தி என்ன செய்தி, அதான் மறந்துச்சு, அதான் மறந்துச்சு. சரி சரி சீக்கிரம் போய் இன்னைக்கு சரியா அவன் போன வாரம் பார்த்தியா நீ, அவன் என்ன தெரியுமா பண்றான், பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது நாலாவது மனைவியா ஒருத்தனுக்கு வாடகை போய் கூட்டி மாட்டான். அப்படி அதுலதான் தொடருன்னு விட்டாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க, சீக்கிரம் ஓடியா அறியணும். அங்க போய் என்ன பண்றான், இந்த வசனத்தை வாசல் எழுதிக்கிறான். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். என்ன பண்றான், வசனத்துக்கே நாங்க கீழ்படிய மாட்டோம், செத்தாலன்ற இடத்துல என்ன பண்றான், வெளியே போய் இந்த வசனத்தை எப்பேற்பட்ட ஐயனாப்பான பொய்யான மாயை பற்றி கொள்கிற தங்களுக்கு ஒரு கிருபையை தாங்களே போக்கடித்துக் கொள்வார். சினிமா பார்க்காதீங்கடா, சரீரத்துக்கு கண்ணு ரொம்ப முக்கியமானதா. உன் கண்ணு கெட்டதா இருந்தா உன் சரீரம் பூரா கெட்டதா இருக்கும், உன் இருதயம் கெட்டதா இருக்கும், உன் மூளை கெட்டதா இருக்கும், உன் எல்லா அவயமும் கெட்டு போய் கிடக்கும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இருக்கும். அதனால அந்த பாவ காரியத்தை பார்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த காரியம் தான் வாழ்க்கையில உட்கார்ந்துக்கிறவன், அவன் உள்ள இருக்கிறவன் ஒருத்தனும். சினிமா பார்க்காதீங்கன்னா சீரழிந்த சைத்தான் இடத்துல போய் சினிமா பார்க்காதீங்கன்னா என்ன பண்ணுவான், நம்மள ஆள் வச்சு சத்தமா சொல்லுங்க, எங்க நீ கொஞ்சம் சத்தமா சொல்லு, ஆளை வச்சு அடிப்பாங்க. அங்க என்ன பண்றாங்க, போய் இந்த வசனத்தை என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இதான் வாசல் எழுதி வச்சுக்கிறான். அவனுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்தில் இருந்து பிடிக்கி அதை ஊழியக்காரனுக்கு கொடுத்தேன். ஆசீர்வாதம் புடிங்கி பாரு, ஹல்லேலூயா, புடிங்கி பாரு. நாம கணவனுக்கு அடங்கிக்கணும், இஷ்டத்துக்கு கண்டபடி கணவனுக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. ஆலோசனை கொடுத்து அவனை குழப்பி அந்நிய தேவர்களுடைய ஒரே டென்ஷன் ஆகுது, எத்தனை அவனை வணங்க போறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் அப்படியே சங்கீதம் 26, ஹல்லேலூயா. என்னை சோதித்து பாரும், என் உள்ளின் திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அடுத்தது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். யார் வெளியேறவங்களா நீங்களா? அப்படியே சத்தியத்தில் வெளியேறவங்க நடப்பாங்களா, கர்த்தரை அறிஞ்சவங்க நடப்பாங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க அவருடைய சத்தியத்துல நடக்கிறீங்களா? நடக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னை நிரப்புவார், பரிசுத்த
நடத்துவா நடத்துவா. ஏன்னா அவர் பரிசுத்தர். உனக்கு சத்தியத்தை சுத்தர் அவன் சென்னை கொண்டாடிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இன்னொருவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பரிசுத்த ஆவியான நிரப்புவதை நீ இன்றைக்கு சொல்ல போகிறாய். இன்றைக்கு சாட்சியாக அநேக மக்களுக்கு அறிவிக்க போகிறாய். எனக்குள் சுத்தர் பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை மழையாக நன்றி விலை மதிக்க முடியாத அந்த அக்கினி கொண்டிருக்காய். அவரை துக்கப்படுத்தும் காரியம் ஒன்று செய்யாத. உன்னை விட்டு விலகிறதுக்கு நீயே காரணம். உன்னை விட்டு விலகிறதுக்கு நீயே காரணம். கிடைக்காத அபூர்வ அக்கினி இயேசுவே உன்னோடு இணைகிறார். Thank you, Lord. Thank you, Lord. உன்னை ஆட்கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவிக்கு நீ துரோகம் செய்து விடாதே. துரோகம் செய்து விடாதே. உன்னை அல்லேலூயா நீ சாதாரணமாக நினைக்காதே. அல்லேலூயா உன்னை பெரிய சாதனையாளர், ஒரு பெரிய சாதனை உனக்குள்ளே இறங்கும் பரிசுத்த ஆவியானவரை நீ ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் துக்கப்படுத்தி விடாதே. அல்லேலூயா அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை இன்றையிலிருந்து அளவுக்கு அதிகமாக செய். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக, உன் குடும்பத்திலே சாட்சியாக, உன் சுற்றத்தார் மத்தியிலே சாட்சியாக, அல்லேலூயா எல்லா இடத்திலே அல்லேலூயா நீ ஒரு வல்லமையான சாட்சியாக Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. நாளுக்காக நன்றி ராஜா. வேலைக்காக மக்கள் வினேசிக்கும் மக்கள் வெறுமையாக போராடப்படி அங்குள்ள தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், பாவி துரோகி நேசிக்கும் தெய்வம்,
நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கய்யா. குடும்பத்தாரை, சுற்றத்தாரை, அல்லேலூயா, சத்துரு யார் யார் மூலமாக இவர்களை மீட்க வேண்டும் என்று வந்தாலும் இவருக்குள் இருக்கும் பரிசுத்தாரை இவருக்கு ஜெயத்தை கொடுக்கும். இயேசு ராஜாதி ராஜனுடைய ஒப்பற்ற நாமத்தினால் இந்த நாளில் கொடுத்த செய்திக்காக நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்ப ராஜனே, நான் சிறுக, என் தேவாதி தேவன் பெருக. அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லாதவனாக போக தேவாதி தேவன் அல்லேலூயா இந்த பூமியில பலத்த கிரியைகள் நடப்பித்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஒன்றுக்கு உதாரணம் எடுத்து வரவராக சங்கப்பட்டு தேவனுக்கு நீங்க இந்த கூட்டத்தை ஒரு நாளும் சத்ருக்கு இவருக்கு இடம் கொடுத்து இது கலைந்து விடாதபடிக்கு இந்த கூட்டம் என் தேவனுடைய கூட்டம், என் தேவனுடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் பிரிந்திருப்பவரை நான் சேர்ப்பேன். அதுதான் என் தேவை என்று அவருக்குள்ள பரிசுத்தாவியை வைத்து அல்லேலூயா அவர் இன்றையிலிருந்து இயங்குவதாக, இன்றையிலிருந்து இயங்குவதாக அதற்காக இவர்கள் அல்லேலூயா பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் தேவனுடைய வீடு, இந்த வீட்டிலே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சேர்ப்போம் என்று அதற்காக அவர்கள் யார் யார் பிரயாசப்படுகிறார்களோ அங்கே வல்லமையின் ஆவியானவர் அளவுக்கு அதிகமாக கிரியை செய்வார். நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கட்டுகள் உடையும். அல்லேலூயா. அசுத்த ஆவிகள் மக்களை விட்டு புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்யான கள்ளர்கள் அல்லேலூயா அல்லேலூயா திசையை கொண்டு ஓடுவார்கள். இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. என் இயேசுவின் வீட்டுக்காக இவர்கள் பிரயாசப்பட இயேசுவின் மக்கள் திசை தெரியாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளை தேவனுடைய சபையிலே சேர்த்து அல்லேலூயா ஒருவருக்கு ஒருவர் உண்மையான பாசத்தோடு என் இயேசுவின் அன்பை இவர்கள் முதலிலே காட்ட வேண்டும். என் இயேசுவின் அன்பை இவர்கள் முதலிலே காட்டினால்தான் அல்லேலூயா என் இயேசு எப்பேற்பட்ட அன்பு உடையவர் என்பது மக்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலிருந்து அன்புள்ள மக்களாக இவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இயேசு ராஜாதி ராஜனுடைய ஒப்பற்ற நாமத்தினால் ஜெபத்தை கடிச்சு வாழ்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. 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 Hallelujah.
Jesus, thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அல்லேலூயா. நன்றி ஐயா. முதலத்துக்காக நன்றி, ஒரு பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி. விசுவாசிக்க இயேசுவின் நாமத்தில் ஜீவன் ஆமென், 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 ஆமென். நீராதீனா வரலாவா, இருமோகிர சிதாவாரா, உலகார சிதாவாரா, சோய்கையோ தலாவரியா, லிவரி கதரி செகரியா, ஓலுரியா வலாருலாவா, சுபாரா கதவாரேகாவா, லிவரி கன்சென்டினா மாலாவா, லுமகை கசெகலாவரா, உலகார சபாரா வித்தியா, லிமோ கசங்கேவரா, லும லிவரா, லும லவலிவரா, லும லவலிவரா, சுபாரி பாதா, சுபாரி தகாரா, லுகி சிதாவா, லிமோ கை சபே, லிமோ கை சபே, லிமோ கை சபே, சபே சபே சபே, சபே திபாதோ, lipakoso, lipakoso, prepaso, limorisa, Jesus, nakira sita, esivin ratata, esivin rata, esivin rata, esivin akini, subteri grand akini, sapi paparita, numoki satava. Jesus, thank you, Jesus, thank you, Lord, thank you, Jesus. Thank you. Yes, Rapa kiso turamio, turamo sete, labi sapati, labi sapata, limokase, timasi kata, kayo, tisma kara, esivin ratatale, esivin parishutaman ratatale, nimuri nirmula magubada, Jesus, thank you, Lord. Thank you, Jesus.
ஜீசஸ். Jesus. கண்ணை தரங்க. கண்ணை தரங்க. யார் வரலையும் பாருங்க. யார் வரலையும் பாருங்க. திரும்புங்க. யார் வரலையும் பாருங்க. Jesus. Abba nika lebe karala. Jesus abika diba ko rebale bakarada. Idana shabakarani kaba dura la bakara. Jesus. 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 நல்லா திறந்து பாரு. கஷ்டப்பட்டு திறந்து பாரு. வரல பாரு, வரல பாரு. திறந்து பாரு நல்லா. நல்ல பாரு, இந்தாரு, இந்தாரு, பாரு. திறந்து பாரு நல்லா, கஷ்டப்பட்டு திறந்து பாரு. பார்க்கணும். பார்த்தாதான். நல்ல பாரு, திறந்து பாரு. இந்தாரு, திறந்து பாரு. நல்லா திறந்து பாரு. கண்ணு திறந்து பாரு, விடல. இந்தாரு, இந்தாரு. நல்லா திறந்து பாரு, கண்ணு திறந்து பாரு. கஷ்டப்பட்டு திறந்து பாரு. வரல பாரு. வரல, வரல பாரு. அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லா முழிச்சு பாரு. யாரோட கண்ணு பாரு, கண்ணை பாரு, நேரா பாரு. நேரா பாரு, சொல்லு. பாரு. மூச்சு எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. நல்லா எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. விடாது, விடாது. மூச்சு எழுத்து விடு. 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 மூச்சு எழுத்து விடு நல்லா. விடாது. மூச்சு எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. மூச்சு எழுத்து விடு. விடாது, விடாது. மூச்சு எழுத்து விடு.
மூச்சு எழுத்து விடு, மூச்சு எழுத்து விடு, நல்லா மூச்சு எழுத்து விடு, விடாத, மூச்சு எழுத்து விடு. கிளம்பிடு. எல்லாம் எரிய வேண்டியிருக்கோம். எரியா 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 எரிச்சிட்டா ஓடிறியா கிளம்பிடுறியா கிளம்பினா ரொம்ப நேரம் காமெடி பண்ணணும்னு வச்சுக்கேன் எரிச்சுக்கேன். யார் வந்தது தெரியல, யார் வந்தது தெரியல, யார் வந்தது தெரியல, உள்ள யார் வந்தது தெரியல, வீட்டு உள்ள யார் வந்துக்குது, யார் வந்துக்குது, யூதராஜ சிங்கம் வந்துக்கிறார்ல. நீ எதாவது செய்ய முடியுமா? யூதராஜ சிங்கத்துக்கிட்ட நீ நிற்க முடியுமா? சொல்ல. எவ்வளோ நேரம் நீ காமெடி பண்ண முடியும்? இவ்வளோ நேரம் நீ விளையாட்டு காட்டுங்க. யூதராஜ சிங்கத்துக்கிட்ட நீ நிற்க முடியுமா? சொல்லு. யூதராஜ சிங்கத்துக்கிட்ட நீ நிற்க முடியுமா? சொல்லு. நிரப்புங்க. அக்கினினால இயேசுவின் அக்கினினால நிரப்புங்க. இயேசுவின் அக்கினினால நிரப்புங்க. சொல்லுங்க. இயேசுவின் அக்கினினால நிரப்புங்க. இயேசுவின் அக்கினினால நிரப்புங்க. இயேசுவின் அக்கினினால நிரப்புங்க. உச்சம் தலையில இருக்கட்டும். அக்கினி அக்கினி இயேசுவின் அக்கினி எனக்கு இப்ப வேணும் வேணும். எனக்குள்ள இருக்கிற எல்லா வஞ்சக ஆவிகளை கலவர இயேசுவின் அக்கினினால தக பாராளா சகர தீனா காராளா எனக்குள்ள அவங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த அசுத்தாவிகள் அசுத்தாவிகள் என்ன நாசப்படுத்த வந்த அசுத்தாவிகள் அசுத்தாவிகள் இப்ப கிளம்பணும். இயேசுவின் அக்கினி எனக்கு வேணும். அக்கினி வேணும். அக்கினி அக்கினினால நிரப்புங்க நிரப்புங்க. திருப்பி திருப்பி சொல்லுங்க. நானே இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இறங்குங்க. என் மேல இறங்குங்க. அக்கினி அக்கினி இயேசுவின் அக்கினி அக்கினி. இந்த நாளில் ஏதோ ஒரு விதமான நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று நம்மளை சீரழிக்க பார்க்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த விரல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த நெருப்பு தக தக தகன்னு கம்பி பழுக்க வச்சு அப்படியே அப்படியே நெருப்பு பழுக்க மாதிரி அந்த எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு வந்து அதை சொல்லக்கூடாது அப்படியே இருதயத்தில் ஒரு சிந்தனை சொல்லக்கூடாதுன்னு மனசுல அந்த விரலை பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு எனக்கு அப்படி தெரியுது. அந்த விரலை பார்த்தா அதுல ஒரு அப்படியே நெருப்பு மாதிரி தெரியுது. அக்கினி மாதிரி அந்த அக்கினி மாதிரி இப்படி காமிச்சா அந்த விரல்ல எப்படி அக்கினி தெரியும் அப்படியே பழுக்க வச்சது மாதிரி அதுக்குள்ளே தெரியுது. ஆனா எனக்கு இல்லை இருதயம் அப்படிலாம் நினைச்சுக்கிறோமா அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அது உண்மை. அது கர்த்தருடைய ஏதோ அதோட கண்ணை பாருங்கன்னு சொல்லும்போது கண்ணை பாரும்போது அந்த மாதிரி எனக்கு அது தெரியுது. அதை வந்து சில சமயத்தில் ஏதாவது ஒன்று அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி விடறல மாதிரியே வரும் எனக்கு. அப்போ சரி என்னதான் ஆனாலும் சரியா என்னுடைய இது கொஞ்சமாவது நம்ம அவருக்காக கீழ்ப்படியணும் கொஞ்சமாவது தொடரணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஒரு உடம்புலையோ ஒரு சிந்தனையிலையோ எல்லாவற்றிலையும் ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஐயா ஆண்டவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? வர்றதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. உடம்பு ஒரே வலி என்ன பண்ணுதுன்னே தெரியல. அந்த மாதிரி இப்போ எப்படி இருக்கு நல்ல ஃப்ரீயா இருக்கா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டு 10 வருடங்களாயும் பல கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு மனையினால் வேலை செய்ய முடியாது. அவங்களால கை வலிக்கு காலை வலிக்குதுமாங்க. ஒரு வேலை சமைப்பாங்க, இன்னொரு வேலை சமைக்க முடியாது. பல நாள் வந்து காலையில் மனைவியே தெரியும் புரி சொல்லலை. காலைல டிஃபனு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டுருக்கேன். மத்தியான சூழ்நிலையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் பிரசாத் ஐயா ஊழியரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய சிடி ஒன்று இருக்கிறது நான் போட்டு பார்த்தேன். ஆனால் சரியாக ஸ்டக் ஆகுது என்று சொல்ல போய் சரியாக அந்த சிடியும் போட்டு பார்க்க நேரம் இல்லை. அந்த சிடி ஸ்டக்காக சொன்னதுனால அதையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை. நான் எவ்வளோ ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எந்த ஒரு விடுதலையும் எனக்கு முழுமையாக கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஐயாவை அழைத்து நான் ஜெபம் பண்ணலான்ட்டு யோசனையாக இருக்கும்போது என்னோட சகோதரன் வற்புறுத்தலின்படி கண்டிப்பாக நம்ம அந்த ஐயாவை அழைத்து அந்த தேவனுடைய மனுஷன் மூலம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் விசுவாசத்தோடு. இந்த மாலையில் இன்றைக்கி தான் எனக்கு கற்றுக் விடுதலை கொடுத்தா. இந்த மாலையில் நான் பஸ் ஸ்டாண்டில் நானும் என் சகோதரன் தாவிதமாக இருந்து அந்த
கண்ணை திறந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணோம். ஐயா வர வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களில் இதுவே இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறது கடைசி எங்களுக்கு விடுதலை வந்து இறுதி விடுதலையாக இருக்கும். உட்பாடு பட்ட பாடுகள் இருந்தது, அவசியத்தை போகிறாரு சொல்லிட்டு 2 வருமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயா அவர் கத்தர் எங்கள் வீட்டுக்கு வர முடியாத தேவன் திரும்பி செய்தார். அந்த சத்தியத்தை அவர் எங்களிடம் போதிக்கும் போது எங்களுக்கு அந்த இது ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ள இன்னும் கத்தருக்குள் கடந்து வரும்படியாக ஒரு ஏவுதலை ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தினார். என் மனைவியும் நான் குறை சொல்வதாக இல்லை, அவளுக்கே தெரியாமல் சில காரியங்கள் மறைந்திருந்தது. அவளால் வந்து சரியாக கணவனை நடத்த முடியல, பிள்ளைகளை சரியாக அவங்களால பராமரிக்க முடியலன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை ஐயா வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் சத்தியத்தை சொன்னார். ஒரு உதாரணத்தை சொன்னார். அவர் MEAT மேட்டு, அந்த மேட்டுங்கிறது ஒரு மேட்டுன்னு ஒரு உருவம் கொண்டு வரத்துக்கு அந்த ABCD 26 எழுத்துல அங்கங்கே ஒவ்வொரு லெட்டரை பொறுக்கி அதை ஒரு வார்த்தையாக கொடுத்து அது உருவம் கொடுத்தாதான் அது மேட்டுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்க முடியும், அந்த மேட்டை உருவாக்க முடியும்னு சொல்லி அதன் மூலமாக சத்தியத்தை எனக்கு நான் புரிந்து கொண்டது. வேதத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்து வரைக்கும் படிக்கும்பொழுது ஆண்டவர் அங்கங்கே ஒரு வார்த்தைகளை கொடுத்து கோர்த்து இணைத்து இந்த வார்த்தையோட மகத்துவங்களை நமக்கு அறியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வேதவசனத்தின் மூலம் நம்மளை விடுதலையாக்குவார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இன்னும் தூண்டப்பட்டன அந்த வார்த்தைகளால். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலைக்காக நாங்கள் காத்திருந்த போது ஐயா அவர்கள் சத்தியத்தை சொல்லிவிட்டு செபிக்க ஆரம்பித்த போது விரல்களை நீட்டி அந்த விரல்களை பார் என்று என் மனைவியை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது மனைவி அந்த விரலை பார்க்கும்போது ஒரு பழுக்க காட்சிய ஒரு கம்பி போல இருந்தது என்று மனைவி சொன்னாங்க. எனக்கு தெரியாது. என் மனைவி சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த விரலை பார்க்க முடியவில்லை. அது கத்தருடைய விரலை போல இருந்தது, அக்கினியாக இருந்திருக்குது. அதுக்கெல்லாம் அவர்களுடைய உள்ளால ஏதோ ஒரு காரியங்கள் அசுத்த ஆவிகள் இருந்தது போல் ஒரு கிரியை நடப்பித்து எல்லாம் மயங்கி ஒரு பல தடவைக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போட்டு காண்பித்தார்கள். உடனே அதை நாங்கள் பார்த்தோம். இப்போ கண்களை பார்க்க சொன்னார்கள். அந்த தேவ மனுஷனுடைய கண்களை பார்க்கும்போது அவளால் பார்க்க முடியவில்லை. முடிஞ்சு பார்த்துருந்தா மறுபடியும் திரும்பி பாருன்னா கண்ணை முடிச்சு பார்க்க முடியவில்லை. அதுவும் அக்கினியாக இருந்தது சொல்ல அவளே சொல்ல நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரம் அந்த போராடி செபிக்கும்போது தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்து ஆண்டவர் உதவியோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போய் செய்தார். அசுத்த ஆவி ஓடி பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்ள என் தேவன் செய்த நாளில் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இந்த நாள் வந்து என் மனைவி வந்து வாழ்க்கையே ஒப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளாக நான் இந்த நாளை நான் காது கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக நான் கத்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி அவங்களும் உறுதியளித்தாங்க. நானும் உறுதியளிக்கிறேன். கத்தருக்குள்ளே கடைசி வரைக்கும் நீடித்திருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் கத்தை எழுப்பதற்காக கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்த நாமத்திற்கு செய்த இந்த ஊழியத்தை கத்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை போன்ற எவ்வளோ பேர் குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலம் பெருத்த ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்காங்க விசுவாசிக்கிறேன். அது எங்களுக்கு நாங்கள் பெற்ற நன்மைகளை ஜனங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற ஜனங்கள் இதை பார்த்து கர்த்தரை தேடி விடுதலை சொல்லுவதுதான் எனக்கு ஆசை. ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன். குடும்பம் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டு அனுபவத்தோடு ஒரு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். It's a
ஐயோ ஏசப்பா மண்டவலியில ஏசப்பா ஏசப்பா ஐயோ மண்டவலியில ஏசப்பா தலைவலியில ஏசப்பா ஏசப்பா நீ தலைவலிதுப்பா ஏசப்பா ஏசப்பா என்னை விட்டுருங்கப்பா ஏசப்பா எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் விட்டுருங்க எனக்கு வேணாம் விட்டுருங்க எனக்கு வேணாம் விட்டுருங்க ஏசப்பா ஏசப்பா ஐயோ வயிறு வலியுது ஏசப்பா என்னை விட்டுருங்க முடி அடிக்குது ஏசப்பா என்னை விட்டுருங்க ஏசப்பா 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 என்னை மண்டை வலிக்குதுப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் ஏசப்பா 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 என்னை விட்டுருங்கப்பா ஏசப்பா ஏசப்பா எனக்கு ஒன்று ஆகுதுப்பா மண்டை வலிக்குதுப்பா கண்ணெல்லாம் நோவுதுப்பா கண்ணெல்லாம் நோவுதுப்பா எனக்கு என்னை விட்டுருங்கப்பா எனக்கு ஊட்டாதீங்கப்பா ஐயோ என்னால் முடியலையே என்னால் முடியலையே ஐயோ ஐயோ ஏசப்பா 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 கண்ணெல்லாம் நோவுதுப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா ஏசப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா ஏசப்பா கண்ணெல்லாம் வலிக்குதுப்பா எனக்கு ஊதாதீங்கப்பா அதிகமாக நோவுதுப்பா எனக்கு ஊதாதீங்கப்பா ஏசப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா ஏசப்பா 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 என்னை விட்டுருப்பா எனக்கு தலைலாம் வலிக்குதுப்பா எனக்கு கண்ணெல்லாம் நோவுதுப்பா ஏசப்பா ஏசப்பா என்னை விட்டுருப்பா ஏசப்பா ஏசப்பா ஏதோ கால் கை ஆமாம் காதெல்லாம் வலிக்குது கண்ணெல்லாம் வலிக்குது என்னை விட்டுருங்க எனக்கு தேவையில்லை ஆமாம் மண்டெல்லாம் வலிதா ஆமாம் ஐயோ கண் வலித என்னை விட்டுருங்க அது வேணாம் அப்பா ஏசப்பா 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 என்னால் சோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் வந்து ஒரு சாட்சி இப்போ நாங்கள் வந்து ஒரு சாட்சினாக்கா இது ஒரு சாதாரண சாட்சி, ஒரு மிகப்பெரிய சாட்சி. நாங்கள் எப்படின்னாக்கா இது ஒரு எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு 12 வருஷமாக ஒரு தீராத தலைவலி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அந்த தீராத தலைவலி பிரச்சனை நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு போனோம், எங்கெங்கேயோ போனோம். என் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்னா பார்க்க முடியாது, எந்தெந்த கண்ணுக்கு தெரியாத ஹாஸ்பிட்டல், சின்ன சந்துக்கு வந்து எவ்வளோ தொழில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட எல்லா ஹாஸ்பிட்டலும் நாங்கள் போனோம். ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறதுக்கு டைம் பத்தாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் அதாவது எப்படின்னாக்கா இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இப்போ 500 ரூபா செலவு பண்ணுறதுலேருந்து 10,000 செலவு பண்ணுற வரைக்கும் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல்லாக ஸ்கேன் எல்லாம் டெஸ்ட்டு மொத்தம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எந்த விதமான வியாதியும் இல்லை, எந்த விதமான பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மொத்தம் பில்லு எல்லாம் செட்டில் பண்ணது எல்லாமே என் கையில் இருக்குது. இப்போ கூட சாட்சி, அதாவது அது வந்து எப்படின்னா என்ன இருக்குதுன்னு விஷயம் தெரியாமல் வந்து மாந்திரிகத்தில் போனால் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கும் போனோம். நாங்கள் மாந்திரிகம் போய் அங்கே போய் அவங்களாண்ட கேட்டால் அவங்க எதுவுமே இல்லை, அதுவும் எதுவும் தெரியல, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது பொண்ணு, அதான் தலைவலி சாதாரண வருது, சும்மா அந்த தலையில் நீர் கொத்துருக்கோம் அது மாதிரின்னு சொல்லி அவங்களும் நிறைய பணம் பிடுங்கி எல்லாம் நிறைய செலவு பண்ணி எல்லாம் எவ்வளோ பணம் எக்கச்சக்கமாக அழிச்சு அதுக்கப்புறம் இல்லாத இப்போ நல்ல ஒரு துன்பம் இல்லாத ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அவரை காமிச்சு அவர் மூலியமாக அந்த சாத்தானை எப்படி எல்லாம் விரட்டணும் அப்படின்றத அவர் எங்களுக்கு வழிவகுத்து எல்லாத்தையும் பைபிளில் இருக்குது சொல்லி சத்தியத்தை உண்மையை அறிவித்து அந்த சத்தியத்து மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கினேன். அந்த சத்தியத்திலேருந்து எங்களுக்கு அந்த விடுதலை தந்து அந்த ஒரு எங்களுடைய மனைவிக்கு அந்த ஒரு சாத்தான் பிடியை சிக்கியிருந்த எங்கள் மனைவி விடுதலை தந்த அந்த தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு விடுதலை அளித்து இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவரோட கிருபை மட்டும்தான் முக்கியம். வேற யாருக்கும் உண்மையான தேவன் மனைவினா அது இயேசு மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் நாமத்தின் மகிமை பெறுவதாக. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த ஹாஸ்பிட்டலில் வராது, ஹாஸ்பிட்டலில் தலைவலி நோய் 12 வருஷமாக தலைவலி நோயாத தலைவலி வந்து எனக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத, குழந்தைங்க கூட சாப்பிட முடியாத, எங்கள் வீட்டுக்காரர் கூட சாப்பாடு போட முடியாத இருந்த நிலைமையில் இருந்தேன் நான். ஐயா ஒருத்தர் இருந்தார், எங்கள் தீர்க்கதரிசி ஐயா, அவர் வந்து ஒருத்தருக்கு சொன்னாங்க, அவங்ககிட்ட நாங்கள் போயிட்டு வந்து அவர் வந்து சரி பண்ணார். ஏசப்பா இருந்து அவருக்குள்ளே இருந்து ஏசப்பா இருந்து எங்களுக்கு சரி பண்ணி எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அவர் தான் இருந்தார் எங்களுக்கு அப்பா.
அப்பா மாரி இருந்தால் அவர் தான் எங்கள் ஏசப்பா தான் அவர். நாங்கள் எங்கேயுமே நாங்கள் கள்ள மண்ணு கும்பிட்டு கூட நிம்மதி இல்லாத இருந்தோம். நாங்கள் எங்கள் ஏசப்பா கிட்ட வந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். நாங்கள் இது வந்துட்டோம். நாங்கள் இருந்த எல்லாருக்கும் நாங்கள் சூன்யத்தை கூட போயிட்டு வந்தோம். அப்போ கூட சரியாகல. காசு எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம். 1 லட்சத்துக்கு கூட செலவு பண்ணிட்டோம். எங்களால் முடியல. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவர் வந்து எங்களுக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட தெரிஞ்சு நாங்கள் அவர்கிட்ட போய் எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. இந்தியாவின் ஒவ்வொரு வருஷம் அவர் ரசிகர் ஓட்டம் பெருகுதே நிமிஷம் நிமிஷம். இந்தியாவின் ஒவ்வொரு வருஷம் அவர் ரசிகர் கூட்டம் பெருகுதே நிமிஷம் நிமிஷம். எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே. இயேசு பார்க்கும் போதும் சூப்பர் ஸ்டைலு தான், இயேசு பேசும் போதும் சூப்பர் ஸ்டைலு தான், இயேசு பார்க்கும் போதும் சூப்பர் ஸ்டைலு தான், இயேசு பேசும் போதும் சூப்பர் ஸ்டைலு தான். இயேசு பிரீச்சிங் பண்ற அந்த ஸ்டைல பார்த்து பரிசேயர்கள் பீஸ் பீஸ் ஆனரே. இயேசு பிரீச்சிங் பண்ற அந்த ஸ்டைல பார்த்து பரிசேயர்கள் பீஸ் பீஸ் ஆனரே. அந்த ஸ்டைலு தான் ஸ்டைலு தான், அந்த ஸ்டைலு தான், டாக்கிங் ஸ்டைலு தான், அந்த ஸ்டைலு தான், ப்ரீச்சிங் ஸ்டைலு தான், அந்த ஸ்டைலு தான், டாக்கிங் ஸ்டைலு தான். எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே, எங்கள் கதாநாயகன் இயேசு
ஒருவரே எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே ஒருவரே அவர் ஒருவரே ஒருவரே இயேசு ஒருவரே ஒருவரே அவர் ஒருவரே ஒருவரே இயேசு ஒருவரே இந்த ஃபேஷன் ஷோ எல்லாம் சும்மா வேஸ்ட் இயேசு வாக்கிங் பண்ற ஸ்டைலோ சூப்பர் ஃபாஸ்ட் உங்க ஃபேஷன் ஷோ எல்லாம் சும்மா வேஸ்ட் இயேசு வாக்கிங் பண்ற ஸ்டைலோ சூப்பர் ஃபாஸ்ட் இயேசு தையல் இல்லா ஆடை பல அணிந்தார் அந்த ஆடை ஒத்த பெண்ணோ குணம் அடைந்தார் இயேசு தையல் இல்லா ஆடை பல அணிந்தார் அந்த ஆடை தொட்ட பெண்ணோ குணம் அடைந்தார் அந்த ஸ்டைல் தான் காஸ்டியூம் ஸ்டைல் தான் அந்த ஸ்டைல் தான் கலர்ஃபுல் ஸ்டைல் தான் அந்த ஸ்டைல் தான் காஸ்டியூம் ஸ்டைல் தான் அந்த ஸ்டைல் தான் பவர்ஃபுல் ஸ்டைல் தான் எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே எங்கள் கதாநாயகன் இயேசு ஒருவரே இந்தியாவில் ஒவ்வொரு வருஷம் அவர் ரசிகர் ஓட்டம் பெருகுதே நிமிஷம் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷம் அவர் ரசிகர் ஓட்டம் பெருகுதே நிமிஷம்